திமுக ஆட்சி காலங்களில் எப்பவுமே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது தொடர்ந்து இருக்கிற ஒண்ணு. ஏன்னா, காவல்துறையினருடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு கட்சிக்காரங்கள்ட்ட அதிகாரத்த அவங்க பகிர்ந்து குடுத்துருவாங்க. காவல்துறை வந்து கைக்கூலிகளாக மாறி க கட்சியினருக்கு அடகு போயிருவாங்க. இதுதான் திமுகவினுடைய சரித்திரம். அது எல்லா காலங்களிலும் நடந்திருக்கு. கருணாநிதி காலத்திலும் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனா மறந்திருக்காது. திமுக ஆட்சியில தான் அதியமான் கோட்டை காவல் நிலையத்த லூட் பண்ணாங்க. அது கண்டுபிடிக்கவே முடியல. காவல் நிலையத்தையே கொள்ளடிச்சாங்க. சூறையாடுனாங்க. அங்கிருந்து வெப்பன்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காவல் நிலையத்தை இப்போ அந்த பேரையூர் பக்கத்துல ஒரு காவல் நிலையம் இப்போ மறுபடியும் சூறையாடப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து காவல் நிலையத்தில காவலர் தாக்கப்பட்டால் கூட அது ஏதோ ஒரு அசாதாரண சூழ்நிலையில் நடந்துடுச்சுன்னு கடந்து போயிடலாம். ஆனா ஒரு காவல் நிலையத்திலேயே பாதுகாப்பு இல்லன்னா, அந்த ஊர எப்படி பாதுகாப்பீங்க? அந்த சட்டம் ஒழுங்கு எப்படி சீரா இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? ஒரு காவல் நிலையத்திலே பூந்து அதுவும் சாதாரணமா 2 பேர் அவங்க சுயநலவுல கூட இல்ல போதையில இருந்தாங்கன்னு வேற சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்க சொல்ல ஒரு 2 பேர் தண்ணி அடிச்சுட்டு போய் ஒரு காவல் நிலையத்த லூட் பண்ற அளவுக்கு பலகீனமா இருக்குன்னா, அங்க என்ன வெப்பன்ஸ் இல்லையா? அங்க எதுவுமே இல்லையா?